ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம். அதாவது கமருதீன் அடடடடா எப்பா ஒரு 2 நாள் வந்துட்டு கொஞ்சம் மாற்றம் கொடுத்தாரு. எல்லா பக்கமும் கமருதீன் பேச்சாக தான் போயிட்டுருக்கு. கமருதீன் இருந்தாலும் முதல்ல பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கமருதீன் இல்லாத நேரத்தில் பேசுகிறாங்க. கமருதீன் நல்லவன், நல்லா மாறிட்டான், பாசிட்டிவாக இருக்கான். ஒரு பக்கம் பிரவீன்ராஜ், சபரி, அப்புறம் துஷார் இவங்களாம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா ஜோ, விஜய் பார்வதி, திவாகர் இவங்களாம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவே வந்துட்டு சூப்பர்ண்ணே, ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா? இது என்னடா அது? ஏன்னா போன வாரம் தான் வந்து சுபிக்ஷா அவ்வளோ மோசமாக அவர் பேசினார். ஸோ அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம நல்லவானா மாறிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கவங்களுக்கே பிடிக்குமோ வெளியே இருக்கவங்க பிடிக்காதா அதுதான். ஆனால் இது வந்துட்டு நடிப்பா இல்லை அவருடைய இதயத்தில் இருந்த உண்மையான துடிப்பான்றது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நைட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா கானா வினத்து கூட வந்து பேசுகிறார் நம்ம கமருதீன். என்னென்னா மச்சான், எல்லாருமே வந்து வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே முதலேருந்தே வந்து கெட்டவனா பிறக்கலாம்ல. வளர்ந்த விதம் இருக்குது, அந்த சூழ்நிலை இருக்குது, ஃபினான்ஷியலாக அவங்க எவ்வளோ அஃபெக்டாக இருக்காங்கன்ற விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பொறுத்து தான் கடவுளே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கொடுப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீயும் மாற்றிக்கோ உன்னை அப்படின்னு இவருக்கு சொல்கிறார். யார்? கானா வினோத்துக்கு. நீயும் மாற்றிக்கோ, பேசும்போது வந்துட்டு எடுத்தறிஞ்சு பேசாத. இதுதான் எனக்கும் பிரச்சனையாக அமைஞ்சது. நீயும் வந்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி மாட்டிக்காத. நேற்று நடந்ததெல்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் தப்புன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறார். அது உண்மையிலே இப்போ நல்ல விஷயம். என்னென்னா முன்னாடி வந்து கானா வினோத்து ஏதோ பிரச்சனை, இவர் போயிட்டு வெண்ணை வெட்டி வீராசாமி மாதிரி போயிடுவார். கடைசியில் வந்துட்டு அவரை தூக்கி உட்கார வச்சுருவாங்க. உட்காருங்க, ஓவராக பேசுனீங்க அப்படின்ட்டு. அப்புறமா தான் அவர் ரியலைஸ் பண்ணுவார், ஆஹா இது தப்பு போல இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி விக்கல் சிக்கரம் கிட்ட அவர் பேசின விஷயங்களையும் இந்த ஷேர் பண்ணார். என்னென்னா கலை தான் வந்து இதை வந்து ட்விஸ்ட்டு பண்ணி அடித்து விட்டுருக்காரு. இது மாதிரி தண்ணியை வச்சு ஒரு கேமை ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. அது ஒரு மைண்டுக்குள்ளே வந்து நம்மளால தான் அவருக்கு வந்து இது மாதிரி ஆகிடுச்சோ, நம்ம வந்து அவனுக்கு வந்து ஸ்கோர் பண்ணி விட்டோமோ அப்படின்ற ஒரு காண்டில் போய்ட்டு பேசி தேவையில்லாத பிரச்சனை. அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் தான் அதுக்கு அடுத்தபடி அப்படியே போய் கடைசியில் கமருதீன் கெட்டவனே வந்துருச்சு. அவரும் அவரோட ஆக்ஷன்ஸாக நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம 2 நாள் பேசுகிற ஒரு காரணத்தினால எல்லாருமே அவர் வந்து போதி தர்மருக்கு ஈக்குவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுவும் சுபிக்ஷா வந்துட்டு சப்போர்ட் பண்ணி, அண்ணா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கண்ணே, 2 நாளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபன்னாக இருக்கீங்க, இதுவாக இருக்கீங்கன்னு. எப்போ திடீர்னு கண்ணிவிடியாக மாதிரி டமால் நடிக்க போகிறான்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.